இந்த எல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் க்யூட்டாக இருக்குது. என்ன ஒரு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. சூப்பரியா. எங்கே திரும்ப அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க வாங்கவே வேணாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. என்னது இது? பல பல முட்டைகள்லாம் இங்கே இருக்குது. ஈஸ்டர் முட்டையை டெக்கரேட் பண்ணுறது. ஓகே, லெட்டர்ஸு இதெல்லாம் நம்மளாம் ஓன் டெக்கரேட் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ். இந்த மூல்டிங் ஒர்க் நினைக்கிறேன். சரி, அந்த வழியே திரும்பி போகணும். ஓ, இது எம்ப்ராய்டரி பண்ணுறது. சின்ன வயசில் டைல் கிளாஸ் போயிருக்கேன் நான். அதில் இப்படி வச்சு இதில் துணியை அதில் போட்டு இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. ஃபைல்ஸு க்யூட்டாக இருக்குல்ல, ஃபைல்ஸ் டிசைன்ஸ்லாம். ஆஹா, என்ன என்ன ஐட்டங்களோ. அட கடவுளே, இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாதா? எந்த பக்கம் டர்ன் பண்ணாலும், யூ டர்ன் பண்ணாலும், லெஃப்ட் டர்ன் பண்ணாலும், ரைட் டர்ன் பண்ணாலும், எங்கே பார்த்தாலும் பொருள்கள் பொருள்கள் பொருள்கள். திருப்பியும் ப்ரஷ் செக்ஷனுக்கு வந்துட்டது. இல்லை, இது வேறு. இந்த வுடன் ஒர்க்கில் பண்ணுறதுங்க எல்லா குட்டீஸ்க்கு. வுடன் ஒர்க் நம்மளாக இதை வாங்கிட்டு நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி டெக்கரேட் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறது, அந்த வுட்டில் பெயிண்ட் பண்ணுறது. அந்த வுட்டில் பாருங்கள், மரத்தையே அறுத்து வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. இதில் கூட பெயிண்ட் பண்ணி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையிலலாம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் போல். சூப்பர். ஸ்லேட் பென்சில்லாம் வச்சுருக்கீங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஸ்லேட்டில் தான் எழுதினேன். அந்த ஸ்லேட் தான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க. ஓகே, இது என்னது? பெரிய முட்டைகள்லாம் இருக்குது. அச்சோ, இது தெரியாத ஒரு வெள்ளை அடிக்கலாம் காய்க்கிறது. இது வந்து நம்ம பையன் மாதிரியே இருக்காங்க வர்றது. ஓ, இது வரணிதானா? ஹாய் வரும். வாடா பாவிகளா, என்னடா இது? ஒரு பெரிய கரண்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன்.